12th max example 3.26 find the roots of அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதனோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இதனோட ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னா 3. ஓகேவா? அப்போ 3ங்கும் போது நம்மளுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கணும்? 3 ரூட்ஸ் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி நம்ம போகிறத விட, ஏன்னா 1 -1ங்கிறதுலாம் இதுக்கு ரூட்டாக வரப்போகிறது இல்லை. ஏன்னா எல்லா கோஎஃபிஷியன்ஸுமே பாசிட்டிவ், எல்லாத்துமே பாசிட்டிவாக இருக்கும்போது 1 ரூட்டாக இருக்காது. இன்னொன்று வந்து ஆட் கோஎஃபிஷியன்ஸ் ஈவன் கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணாலும் அது ரெண்டும் ஈக்குவலாக வரல. ஸோ 1 -1 இதெல்லாம் வரல. ஸோ இன்னொன்று என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரேஷ்னல் ரூட் தியரத்துக்கு போயிடலாம். ஓகேவா? ரேஷ்னல் ரூட் தியரம் இதுக்கு போயிடலாம். ஏன்னா வந்து ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு இதுக்கு ரூட்ஸாக வருது. அதனால நம்ம வந்து இந்த தியரத்துக்கு போயிடலாம். ஏன்னா 1 -1 2 3 இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், ஓரளவு சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்குறோம், அதுக்கு வரல அப்படின்னா நம்ம ரேஷ்னல் ரூட் தியரத்துக்கு போயிடணும். ஓகேவா? ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு எல்லா விதமான சொல்யூஷன்ஸ், இதுக்கு என்னென்ன பாசிபிளான சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வரும். அதுலேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த ரூட்ஸை எடுத்து போட்டு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு ரூட்ஸோட இது வந்து கம்மியாக இருக்கும். நம்ம ரேண்டமாக செக் பண்ணும்போது நிறைய நம்பர்ஸ் இருக்குது இல்லையா? அவ்வளோத்தையும் நம்ம போட்டு செக் பண்ண முடியாது. இதில்ங்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சமாக இருக்கும். அதில் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான். ஓகேவா? ரேஷ்னல் ரூட் தியரம் படி பார்ப்போம். ஸோ A0 எடுத்துக்கலாம். A0ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற கான்ஸ்டன்ட். இந்த ஈக்குவேஷனில் எது கான்ஸ்டன்ட்டு? 3ங்கிறது தான் கான்ஸ்டன்ட். ஸோ 3 எடுத்துங்க. அந்த 3 வந்து எந்தெந்த நம்பரால் டிவைட் ஆகும்னு பாருங்கள். இப்போ 3 வந்து எந்த நம்பரால் டிவைட் ஆனால் ரிமைண்டர் வந்து 0 வரணும். அது மாதிரி எந்த நம்பரால் இருக்குது? 1ங்கிற நம்பரால் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் என்னவோ அதே நம்பரால் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகேவா? வேறு ஏதாவது நம்பரால் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ இப்போ 1ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆனதுன்னா -1ஆலையும் -3ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ +or-1ஆலையும் டிவைட் ஆகும், +or-3ஆலையும் டிவைட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா an அப்படிங்கிறது என்னன்னா உள்ளதுலேயே ஹையஸ்ட் பவர் இருக்கு இல்லையா? அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை எடுத்துக்கிறோம். இப்போ ஹையஸ்ட் பவர் அது 3, எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் வந்து 3. அதுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது? 2. அந்த 2ங்கிற நம்பர் தான் அது an. இப்போ அதை வந்து q-ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அந்த q-ங்கிறது என்ன அப்படின்னா இந்த an வந்து எந்த நம்பர் பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுது. அதே மாதிரி இப்போ நம்ம 3க்கு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி 2-வை வந்து எந்தெந்த நம்பர்ஸ் டிவைட் பண்ணுது? 0 வர மாதிரி, ரிமைண்டர் 0 வர மாதிரி. அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னது? +or-1. அதாவது 1 டிவைட் பண்ணுதுன்னா -1 டிவைட் ஆகும். அதே மாதிரி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் கண்டிப்பாக டிவைட் ஆகும், +or-2. இப்போ இதை தவிர்த்து வேறு ஏதாவது நம்பரால் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா டிவைட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து p/q கண்டுபிடிக்கணும். p/q அப்படின்னா என்னன்னா இப்போ இங்கே நம்ம +or-1 +or-3ங்கிறத விட்டுருங்க. 1 3 அப்படிங்கிற 2 நம்பர் மட்டும் வச்சுக்கோங்க. க்யூவில் வந்து என்ன இருக்குது? 1 2ன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து செட் மாதிரி 1ஓட 1, அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட மீதி இருக்கிற 2 பேரையும் கம்பைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அது இன்னொரு நம்பர் எடுத்துகிட்டு அதோட அடுத்த செட்டில் இருக்கிற எல்லா நம்பரோடையும் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி மெத்தடில் என்ன செய்ய போகிறோம்? இப்போ இதுக்கு என்னென்ன ரூட்ஸ்லாம் வருங்கிற பாசிபிலிட்டியை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 வந்து 1ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 1. அதாவது ஜஸ்ட்டு இந்த p/q அப்படின்னா என்னது? pயில் இருக்கிற ஒரு நம்பர் எடுத்து போட போகிறோம், q-வில் இருக்கிற ஒரு நம்பர் எடுத்து போட போகிறோம். அதுதான் செய்ய போகிறோம். 1/1. இந்த ஃபஸ்ட்டு நம்பர் 1 எடுத்துக்கிறேன். இந்த 1ஆல் 1 டிவைட் பண்ணுறேன், 1 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1ஆல் 2 டிவைட் பண்ணுறேன், 1/2 அப்படியே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதால் இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோமா? அடுத்தது 3 எடுத்துங்க. 3ஆல் 1 டிவைட் பண்ணுங்கள், 3/1ங்கிறது 3. நெக்ஸ்ட்டு 3ஆல் 2 டிவைட் பண்ணுங்கள், 3/2 கிடைக்கும். அதே மாதிரி ப்ளஸ்ஸில் எல்லா நம்பரும் அதே மாதிரி டிவைட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? நெகட்டிவ்லேயும் அதே மாதிரி டிவைட் ஆகும். ஸோ +or-ங்கிறத என்ன செஞ்சுக்கலாம்? காமனாக போட்டுக்கலாம். ஓகேவா? +or- இங்கே 4 டேர்ம்ஸு, நம்ம 4 டேர்ம்ஸ் 4 ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த ரூட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, 4 ரேண்டம் நம்பர்ஸ் நம்ம வந்து இதில் செக் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஒரு ஐடியாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? 4 இது கண்டுபிடிச்சோம். அந்த 4 மட்டும் இல்லாமல் அதனுடைய நெகட்டிவ்ஸும் இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ +or-, ப்ளஸில் 4 இருக்குது, மைனஸில் 4 இருக்குது. ஸோ மொத்தம் 8 சான்சஸ்ஸு நம்ம போட்டு பார்க்கலாம். எப்படி வருது, ஆன்சர் வருமா இல்லையா அப்படிங்கிறத போட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லும் போதே +or- போட்டு பார்த்தோம், அது வரவே இல்லை. நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு ரூட்டாக கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணி அது 0 வருதா, 0 சால்வ் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? சிந்தட்டிக் டிவிஷனில் டேரெக்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு ரூட் வந்து 3/2ங்கிறத செக் பண்ணலாம், -3/2ன்னு செக் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ரூட் தான் சால்வ் ஆகுது. ஸோ டேரெக்டாக அதையே எடுத்து நம்ம இங்கே சால்வ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வேறு ஏதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக தெரியாத கொஷினாக இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே ஒரு தடவை நம்ம போட்டு தான் பார்க்க போகிறோம். இங்கே நம்மளுக்கு என்னது? -3/2ங்கிறது ரூட்டுன்னு தெரியும் போது நம்ம டேரெக்டாக அதை எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நம்ம
உங்களுக்கு அது தெரியும். இப்போ புக்குங்கிறதுனால நம்மளுக்கு தெரியுது இல்லையா, -3/2 ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தெரியல அப்படின்னா என்ன செய்வோம், நம்ம ஒரு இதையும் சப்ஸ்டியூஷன் பண்ணி தான் பார்த்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அதை நீங்கள் ரஃப் ஒர்க்கில் நீங்கள் போட்டு பார்த்து எதுக்கு ஆன்சர் 0 வருதோ அதை ரூட்டாக எடுத்து எழுதிக்கிங்க. ஓகேவா, எல்லாத்தையும் போட்டு ஃபுல் பேஜை நம்ம கிளியர் பண்ண வேண்டாம். ரஃப் ஒர்க்கில் சும்மா ரேண்டமாக சும்மா தெளிவாக இல்லாமல் கூட நம்ம உங்களுக்கு புரிகிற ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புரிகிற மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துங்க. ஓகேவா, இப்போ -3/2ங்கிறது ரூட்டாக வந்தது அப்படின்னா என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இந்த சிந்தட்டிக் டிவிஷன் படி பார்த்தோம்னா இங்கே இருக்கிற எல்லா கோஎஃபிஷியன்ஸையும் எடுத்து அந்த வரிசைப்படி எழுதிக்கணும். 2 3 2 3. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு டிகிரி மிஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு 0 ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த டேர்ம் என்ன ஆகிடும், 0ன்னு போடுவோம். மேலே இருக்கிற நம்பரை அப்படியே கீழே இறக்கிங்க 2. ஸோ 2 × -3/2, ஏன்னா இங்கே என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரால் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்குவோம் இல்லையா. -3/2 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி -3, இங்கே -3 வந்துடும். 3 - 3ங்கிறது என்னது, 0. ஸோ 0வோட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 0. நெக்ஸ்ட்டு 2ஓட 0 ஆட் பண்ணிங்கன்னா 2. நெக்ஸ்ட்டு திருப்பி என்ன செய்வீங்க, 2ஓட இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க, என்ன கிடைக்கும், -3. ஏன்னா இதே மாதிரி 2ஓட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிது, -3 தான். ஸோ 3 - 3ங்கிறது 0. கடைசியாக 0 வந்துருச்சுனால என்ன தான் அது, இது வந்து ரூட்டுன்னு அர்த்தம். இது ஆக்சுவலாக -3/2ங்கிறது ஒரு ரூட். ஓகேவா, -3/2 இஸ் எ ரூட். இப்போ இது ரூட் ஆகிடுச்சுங்கிறதுனால இப்போ முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். எப்படி இங்கே இதுக்கு இங்கே வந்து ஈக்குவேஷனுடைய டிகிரி வந்து என்னத்தில் ஆரம்பிக்குது, 3. அப்போ அதை விட ஒரு இது குறைச்சல ஆரம்பிச்சுக்கிறோம். அப்போ குறைச்சல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகிடும், இங்கே 2 இருக்கா, இந்த 2 வந்து கோஎஃபிஷியன்ஸ், இது எல்லாமே இது என்னது கோஎஃபிஷியன்ஸ். இப்போ x³ அங்கே ஃபஸ்ட்டு கொஷின் இருக்குன்னா அது நம்ம ஒரு படி குறைக்கும் போது என்ன ஆகிடும், x² ஆகிடும். ஸோ 2x² + 0x + 2 = 0. இப்போ 0x போடலாம், போடாமலும் இருக்கலாம் இல்லையா, ஏன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது, அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம், 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், x² + 1 = 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த x² = இந்த 1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க, -1ன்னு ஆகிடும். ஸோ x = +or - -1. -1க்கு ரூட் எடுத்தோம்னா அது இமேஜினரி i. ஸோ +or - i தான் ஆன்சர். ஸோ எக்ஸுக்கு +i ஒரு ஆன்சர், -i ஒரு ஆன்சர். ஸோ மொத்தம் 3 டிகிரி பவர் 3ங்கிறதுனால 3 சொல்யூஷன்ஸ் இருக்குது. அந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுறேன். இந்த ரூட்ஸ் ஆர் நம்ம இங்கே வச்சு சிந்தட்டிக் டிவிஷனில் வச்சு ஒன்று ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, -3/2. நெக்ஸ்ட்டு +i1 -i1. ஓகேவா, இந்த 3 தான் அதனுடைய ரூட்ஸ். ஓகேவா.